ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நமக்கு ஃப்ரெஷ் ஏர் கிடைச்சிருக்குதுடா. அங்க இருக்கிற பசுமாட்டை பாத்தியா? இந்த பசுமாடுகள்லாம் நமக்கு சுத்தமான பாலை கொடுக்குதுடா. ஆனா மார்க்கெட்ல இருக்கிற பசங்க தண்ணிய ஊத்திடுறானுங்க. ஸ்டூபிட். அட மோட்டோ பத்லு நீங்களா? வாங்க. அட பன்சி என்ன நீங்களா? இங்க சுவிட்சர்லாந்துல உங்களுக்கு என்னென்ன வேலை? ஆக்சுவலா நான் ஃபுர்ஃபுரி நகரை விட்டுட்டு இங்க சுவிட்சர்லாந்துக்கு வந்து செட்டில் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. அது மட்டும் இல்ல, அப்புறம் இங்க வந்து இந்த மாட்டு பண்ணையை நான் ஓபன் பண்ணிட்டேன். என்னென்ன சொல்றீங்க நீங்க? சூப்பர்னே, சூப்பரா சூப்பர். இந்த ஊருக்கு வந்து இவ்வளவு பெரிய பண்ணைய நீங்க திறந்துட்டீங்களான்னு? நம்ம கையில எதுவுமே இல்ல, எல்லாமே கடவுளோட ஆசீர்வாதம் தான். ஆனா இது ரொம்ப கஷ்டமான வேலை. நான் ஒருத்தனா இங்க தனியால கஷ்டப்பட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஏரியா எவ்வளவு தூரம் தெரியுமா? ஏதாவது வாங்கணும்னா கூட இங்க இருந்து நம்ம பல கிலோமீட்டர் தூரம் போயாகணும். அவ்வளவு தூரம் போய் தான் நான் பசுக்களுக்கு தீனி வாங்கிட்டு வருவேன். ஆனா நான் போயிட்டு வர்ற வரைக்கும் இந்த மாட்டு பண்ணையை யார நம்பி விட்டுட்டு போறதுன்னு எனக்கு தெரியல. அட இதுக்கு ஏங்க நீங்க இவ்வளவு தூரம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நாங்க இங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோமே. ஹோட்டல்ல போய் இருக்கிறதுக்கு நாங்க இங்க ஜாலியா இருக்க போறோம். அவ்வளவுதானே? நீங்க போங்க, பசுக்கு சாப்பிட வாங்கிட்டு நிம்மதியா ஜாலியா வாங்க. அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துக்கு மாறினாலும் இந்த மோட்டு பத்துல மட்டும் என்னைக்கும் மாறவே மாட்டீங்க. நன்றி மோட்டு பத்லு, நன்றி. பை பை. நாம இன்னைக்கு பன்சியோட மாட்டுச்சாவடியில திருடலான்னு நினைச்சோம். ஆனா இங்கேயும் மோட்டு பத்துல வந்துட்டாங்களே, நான் அவங்கள விட மாட்டேன். ஹலோ சயின்டிஸ்ட் வைரஸ். வந்துருச்சு வந்துருச்சு, என்னோட பார்சல் வந்துருச்சு. சயின்டிஸ்ட் வைரஸ் எப்படிப்பட்ட கேஜெட் அனுப்பி இருக்காருன்னா, நான் பன்சியோட மாட்டுச்சாவடிய கொள்ளை அடிச்சிருவேன். அப்புறம் பன்சி மோட்டு பத்தலுக்கு டின்னு கட்டிடுவாரு. முதல் தடவையா மாட்டுச்சாவடிக்கு வந்து மாடுகளை ஓட்டிட்டு போக போறேன். இத போட்டுக்க புடி. பாஸ், நாம இப்ப பசு அப்புறம் பசுக்குட்டியா மாறிட்டோம். ஆனா இப்ப நம்ம என்ன செய்யணும்? இது எந்த மாதிரியான ஒரு கேஜெட்னா, நாம என்ன பேசுறோமோ அத ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கிற பசு மாடுகள் எல்லாம் புரிஞ்சுக்கோப்ப. அதே மாதிரி அதுங்க என்ன சொன்னாலும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சரி வா, என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, மோட்டு பத்ரு, நாங்க ஹோட்டல்ல இருப்போம், நீங்க இங்க இருப்பீங்களா? இது நல்லாவே இருக்காதுப்பா. அட என்னங்க நீங்க? நாம தான் எப்பவுமே ஹோட்டல்ல தானே தங்கி இருக்கோம். இன்னைக்கு நாம நிம்மதியா சந்தோஷமா ஒரு இடத்த பாத்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனக்கு ஒரு சூப்பரான கேஜெட்டை செஞ்சு கொடுங்க. அது என்னன்னா, இங்க இருக்கிற அற்புதமான மாடுகள் எல்லாம் என்கிட்ட பேசணும். அவ்வளவுதான். என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, அவ்வளவுதானாப்பா. வாய்ஸ் கன்வெர்ட்டரை நான் எப்பவுமே என் கூட எடுத்துட்டு வருவேன்ப்பா. இந்த புடி, இத வச்சு நீ பசு அப்புறம் பஃபலோ ரெண்டோட பாஷையும் புரிஞ்சிக்க முடியும். கேட்டது கிடைச்சிருச்சு. இத நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அதுங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு ஜாலியா பண்ணலாம். அந்த பசுமாடுகளை பாரு, பாவம் நாள் ஃபுல்லா கட்டி வச்சிருக்காங்க. எங்கேயும் வெளியே போக முடியாது. அதுங்களோட குட்டிங்களுக்கு பால் கூட கொடுக்க முடியாது. இந்த மனுஷங்க எல்லாரும் அதுங்களோட பாலை வித்து நிறைய காசு சம்பாதிப்பாங்க. அப்புறம் சாப்பிடறதுக்கு என்ன கொடுப்பாங்க? வெறும் புல்லுதான். அக்கா, எங்களுக்கு மட்டுமா? உங்களுக்கும் இப்படித்தானே நடந்துகிட்டு இருக்கு. நான் சொல்றது சரிதானே? இல்ல, நாங்க எங்க இஷ்டத்துக்கு சுத்துவோம். நான் என்னோட முதலாளிக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், எனக்கு காலையில டெய்லி வாக்கிங் கூட்டிட்டு போகணும்னு, அப்புறம் நீச்சல் அடிக்க கூட்டிட்டு போகணும், டெய்லி மசாஜ் பண்ணி சாப்பாடு கொடுக்கணும், அப்பதான் பால் கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். அந்த பயில்வான் கூட முதல்ல இப்படிதான் செஞ்சிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப ஒரே இடத்துல கட்டி போட்டு புல்ல கொண்டு வந்து போடுறாரு. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். அந்த முதலாளி வரட்டும், அவரை ஒரு வழி பண்ணாம விட மாட்டோம். சரி வா குட்டி, நீ பால் குடிக்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு, வந்து குடி. வந்துட்டேன் மம்மி. எங்கடா ஒன்ன கூட காணோம்? எங்களோட டிமாண்ட்ஸை நிறைவேற்றுங்க. என்னது, என்ன சொன்னீங்க? காலங்காத்தால குளிக்கிறதுக்காக எங்களை குளித்து கூட்டிட்டு போனோம். அப்புறம் எங்க முதுகுல மசாஜ் பண்ணணும். மசாஜா? அப்புறம் எங்க கூட ஃபுட்பால் விளையாடணும். இல்லைன்னா பால் குடிக்க மாட்டோம்.
அம்மா இதெல்லாம் என்னது? நாங்க சொல்றத கேட்கலைன்னா உங்களுக்கு பால் கொடுக்க மாட்டோம். பதில் வாடா, சொல்றபடியே செஞ்சிருவோம். இல்லனா பன்சி அண்ணனுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாதேடா. வாடா. நாங்க குளத்துல குளிக்க போறோம். கருப்பு நிலா நீதான் கலக்குவதே, அம்மம்மா அண்ணீர் விடுவது ஏன்? அடே பதில், உண்மையிலேயே இது ரொம்ப கஷ்டமான வேலைதான்டா. எனக்கு கையெல்லாம் என்ன வலி வலிக்குது தெரியுமா? இதுக்கப்புறம் ஃபுட்பால் விளையாட போகணும். அப்பதான் பால் தருவோம். இல்லைன்னா போலாங்க போலாங்க, தாராளமா ஃபுட்பால் விளையாட போலாங்க. ஜானோட கிரிமினல் ஐடியா வேலை செஞ்சிருச்சு. மோட்டு பத்துலுவோட யூரோப் ட்ரிப்ப நான் ஒரு ஐடியா அழிச்சிட்டேன். என்ன இது? என்ன பண்ணலாம்? பால்ல காத்து போயிடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, வாங்க மோட்டு பத்துலவா ஃபுட்பால் ஆக்கிடலாம். எனது வேணாம் வேணாம் வேண்டாம். அப்பாடி அப்பா, என்ன மட்டும் விட்டுருங்க. உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறியாப்பா? அட, என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, மாடுங்களோட ஃபுட்பாலா? என்னோட இருதத்தை கெட்டி போயிடுச்சலோ, இப்படி ஒரு பேட்டமா பார்த்ததே இல்லையாப்பா. போதும் போதும், தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. கேம் ஓவர் ஜெயிச்சிட்டீங்க. இதுக்கப்புறமா பாலை கொடுத்துருக்கல ப்ளீஸுங்க. இப்ப நீங்க பாலை கறந்துக்கலாம். காசு. மோட்டோ சீக்கிரம் எந்திரி. எஸ் எஸ், தேங்க்யூ. மனுஷன் என்ன, நீங்க எப்ப வந்தீங்க? அப்புறம் வெளியே எதுக்காக இவ்வளவு பெரிய கியூ நிக்குதுன்னு சொல்லிடுங்க. உங்களோட பால் ரொம்ப பிரமாதமா இருக்கு. எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் பால் வேணும். என்ன அருமையான பால் கொடுக்குறீங்க. என்ன ஒரு டேஸ்ட், என்ன ஒரு தூய்மை, என்ன ஒரு வெண்மை. ரொம்ப நல்லா இருக்கு. நான் அடிக்கடி வரேன். என்னது நிஜமாவா? ஆனா இது எப்படி நடந்துச்சு? விசித்திரமான விஷயம். ஒரே ராத்திரியில அது எப்படி நடந்துச்சு? மோட்டோ பத்லு, என்னோட மாடுங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருந்ததுனால ரொம்ப அதிகமான பால் கொடுக்குதுங்க. நீங்க அதுங்களுக்கு அப்படி என்ன பண்ணீங்க? நாங்க பெருசா எதுவுமே பண்ணலீங்க. உங்க மாட்டை நீந்த விட்டோம், விளையாட விட்டோம், ஜாலியா அங்கன்னு உலாத்த விட்டோம், அவ்வளவுதான். ஐயம்மா மோட்டு, உங்களோட இந்த ஸ்டைல் மாடுகளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இது அருமையான ஐடியா. அதனாலதான் அதுங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா இனிமேல் எதுக்காக நேரத்தை வீணாக்கணும்? சொல்லுங்க சொல்லுங்க நண்பர்களே, யார் யாரெல்லாம் இன்னைக்கு வெளியே போய் விளையாடணும்னு நினைக்கிறீங்க? நாங்க வரோம். மோட்டோ, பசுமாடுகளை இப்படி மகிழ்ச்சியா பாக்குறது எனக்கும் ரொம்ப வளர்ச்சியா தான் இருக்கு. ஆனா இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பசுமாடுகளை இதெல்லாம் பண்ண சொன்ன ஜென்டில்மேன் யாரா இருக்கும்னு தான் யோசிக்கிறேன். இந்த டவுட் எனக்கு வரவே இல்லையடா. வா வா வா, இத பத்தி நம்ம நேரா போய் அந்த மாடுங்க கிட்ட கேட்டுருவோம். அப்ப நமக்கு உண்மை எது பொய் எது நம்ம கோத்து விட்டவன் எவன் தெரிஞ்சிடும். வா. அக்கா, பசு அக்கா, உங்களை ஜாலியா உலாத்துறதுக்கும் நீந்தறதுக்கும் விளையாடுறதுக்கும் ஐடியாவை கொடுத்தது யாருன்னு சொல்லுங்களேன். ஒரு பசு தான் குட்டி கூட நம்ம பண்ணைக்கு வந்துச்சு. அதான் ஐடியா கொடுத்துச்சு. ஆனா அந்த பசுமாடு யாரு? இதுங்களுக்கு ஐடியா கொடுத்து தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கு. இது என்னன்னு உடனே நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். மோட்டோ அக்கா, பசு அக்கா, அடுத்த தடவை அந்த பசு அக்கா வந்தாக்கா தயவு செஞ்சு எங்க கிட்ட சொல்லுங்க அக்கா. ஓகே. பாஸ் பாஸ், நீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க? உங்களோட இந்த ஐடியாவால மோட்டு பத்லுக்கு நிறைய பாராட்டு கிடைச்சிட்டு இருக்கு. குர்புரி நகர் மாதிரி இங்கே உங்களோட ஐடியா ரொம்ப சொதப்பிடுச்சு பாஸ். அடடா, நான் என்ன பண்றது? என் தலையெழுத்து சரியில்லையே. மோட்டுக்கு எப்ப தீங்கு நினைச்சாலும் அது அவனுக்கு நன்மையாவே முடியுது. ஆனா இன்னைக்கு நான் அந்த பசுமாடுங்க கிட்ட போய் வெளியே போக வேண்டாம், விளையாட வேண்டாம்னு சொல்லிடுறேன். இங்கேயே இருங்க, எதுவும் செய்யாதீங்கன்னு நான் சொல்லிட்டு வரேன். ஆண்டி, எப்படி இருக்கீங்க நீங்கெல்லாம்? எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க அந்த மாதிரி எதுவும் செய்யாதீங்க. இப்படியே நின்னுட்டுருங்க. பாஸுக்கு தொல்லை கொடுக்கறது சரியில்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், மோட்டோ பத்துல உள்ள வாங்க. அவங்கள எதுக்காக கூப்பிட்டு இருக்கீங்க?
சப்போர்ட் நம்பர் 2 வெளியில இருந்தா ஒன்னு ஜானும் உள்ள இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஐடியா யாராக போறாங்க டான்? யாராக போறாங்க டான்? ஜானாக போறான் டான். பாஸ் பாஸ் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க, ஓடுங்க. நில்லுங்க. மோட்டு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு போ. ஏமா அது பசு இல்லம்மா, உள்ள இருக்கிறது ஒரு போலியான ஆளுமா. என்ன போலியா? பிடிங்க, விடாதீங்க. சீக்கிரம் வந்து ஓடிடலாம். மாட்டிக்கிட்டோமே. நம்மள வச்சு ஃபுட்பால் ஆடுறாங்களே. வேண்டாம் விட்டுருங்க. ஐ எம் சாரி. நான் இனிமேல் பக்கம் வர மாட்டேன். விட்டுருங்க, வேண்டாம். வலிக்குதே. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.